அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரே குஜாலாக இருப்பீங்க. எஸ் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ஒன்ஸ் அகைன் நான் ப்ரெட் பண்ண மாதிரி ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. பிச் வந்து லிட்டில் பிட் ஷேக்கி பவுன்சஸ் இருந்துச்சு, அந்த கிராக்ஸ் இருந்ததுனால, ப்ளஸ் ஸ்லோ பால் நல்லா அசிஸ்டன்ஸ் பேசர்ஸுக்கு அந்த பிச் இல்லை. பட் ரொம்பலாம் நம்ம எம்ஐ மேட்ச் பார்த்த அளவுக்குலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் பவுலர்ஸ் கண்டிஷனில் லிட்டில் பிட் பேட்டிங் ஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் கேகேஆர் சைட்லேருந்து பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது அங்கிரீஷ் ரகுவன்ஷியோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு. இன்னும் ஃபின் ஆலன் வந்து விக்கெட் டேக்கிங் பார்த்து புவனேஸ்வர் போட்டது, பட் நின்றா தான் ஃபின் ஆலனோட இது ஃபுல்லாகவே இதாக இருக்கும். அந்த 20 balls 30 balls நிற்கும் போது அவரோட இது நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிரிட்டிசிசம் இருந்தாலும் கேகேஆர் சைட்லேருந்து ஒரு நெகட்டிவ்னு பார்த்தா ரெண்டு சைடுமே இருந்துச்சு. அந்த நெகட்டிவ் ஃபீல்டிங் ரெண்டு டீமே நேற்று ஒஸ்ட் பண்ணாங்க ஃபீல்டிங். பட் ஆர்சிபி வந்து ஒரு மடங்கு பண்ணியிருந்தா என்ன, கேகேஆர் டபுள் மடங்கு பண்ணால் அதோட இம்பாக்ட் நிறையவே தெரிஞ்சு. அது கோலியோட கேட்சில் இருக்கட்டும், படிக்கலோட கேட்சில் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் சின்ன சின்ன கிரிட்டிசிசம் நெகட்டிவிட்டிஸ். பட் ஒன்ஸ் அகெயின் கோலிக்கு அப்பாலஜி லெட்டர் கூட எழுதிடுறேன். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அதான் மேட்ரு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கோலி நின்றா மட்டும் தான் டீமோட இது சேசிங்கில் நல்லா இருக்குது. அது நல்லாவே இப்போ இந்த ஐபிஎல் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. மற்ற மேக்ஸ் சாலியில் நிற்க மாட்டாங்க சேசிங்கிற போது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்த போது புரிய வருது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆர்சிபி ஆன் த டாப் ஆஃப் த டேபிள். எஸ், நிறையா லாங் வீடியோஸ் போட எனக்கு ஆசை. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால அது போட்டோம்னாலுமே அது டக்கு ரீச் ஆகுது. அதனால் ஷார்ட்ஸ் வழியாக தான் போடுறோம். ஸோ உங்களோட எல்லாரோட ஆதரவும் எனக்கு தேவை. இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற எல்லாருமே உங்களோட ஆதரவு தர வேண்டும். தந்து வாழ்த்தி நல்ல பெரிய சேனலை கொண்டு வந்து நிறைய லாங் வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணணும். எஸ், அதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாம் தேவை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் அந்த வேறு எதுவும் பேசுகிறது அதில் பெருசாக எதுவும் இல்லை. பட் ஆர்சிபி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஜாக்கப் ரஃபீல்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இன் பிளேஸ் ஆஃப் ரோமாரியோ அண்ட் சுயாஷ் சர்மா வெங்கடேஷர் இன் பிளேஸ் ஆஃப் சுயாஷ். இந்த மாதிரி நல்லா சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஹோப் இதே டீமோட போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது அடுத்த கேம்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.